ஜம்மு காஷ்மீரில் உள்ள பஹல்காம் பகுதியில் சுற்றுலா சென்றிருந்த குழு மீது இன்று மாலை துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது 20 பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்புத்துறையினர் அப்பகுதியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் ஸ்ரீநகரில் உள்ள ராணுவ மருத்துவமனைக்கு ஹெலிகாப்டர் மூலம் கொண்டு செல்லப்பட்டனர். हमारे कैब ड्राइवर का फोन आया कि यहाँ पे मतलब कुछ हो गया है. उसने हमें एक डायरेक्ट तो नहीं बताया. वहां से लोग आ रहे थे, मतलब ऊपर की साइड से रोते हुए 1-2 लेडीजों को देखा और ऑब्वियसली हम खुद भी डर गए क्योंकि बहुत दूर नहीं था मिनी स्विट्जरलैंड. पोनी वाले उधर से जा रहे थे तो डर तो हमें भी हो गया क्योंकि हम विद फैमिली यहाँ आए हुए हैं. आज हमारा 5वां दिन था कश्मीर में, कल हमें वापस जाना. तो ये चीज तो हम बिल्कुल भी नहीं सोच रहे थे कि ऐसा कुछ हो भी सकता. जी हम नीचे स्टैंड में खड़े हुए थे, कस्टमर्स ऊपर गए हुए थे मिनी स्विट्जरलैंड की तरफ. तो 2:45 बजे के आसपास एकदम भगदड़ स्टार्ट हो गई तो हम भी देखने लगे कि क्या हुआ है. तो जब पूछा तो पता लगा कि ऊपर गन शॉट हुआ है. टूरिस्ट ने बताया, मेरे जो क्लाइंट थे उन्होंने बोला कि एक गन शॉट की आवाज सुनी हमने, तो हमने भागना स्टार्ट किया. तो अब उसमें कई लोग नंगे पैर भाग के आ रहे थे और कई लोग जो पोनीज पे जो नीचे थे वो नीचे से ही वापस मुड़ के आ गए. इन द सेंस किसी के कोनी में लगी हुई थी, किसी के पैर में लगी हुई थी. इतना हमने देखा, बॉडीज हमने नहीं देखी. சமீப காலத்தில் காஷ்மீரில் பொதுமக்கள் மீது நடந்த மிகப்பெரிய தாக்குதல் இது என ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். பிபிசியிடம் பேசிய தாக்குதலுக்கு உள்ளான பயணி ஒருவர் தங்கள் மீது திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் தாங்கள் அங்கும் இங்கும் அழுது கொண்டே ஓடியதாக தெரிவித்தார். மேலும் இது குறித்து பதிவிட்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த கொடூர செயலின் பின்னணியில் இருப்பவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். அவர்களின் தீய செயல் திட்டம் ஒருபோதும் வெற்றியடையாது. பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கான நம் உறுதி அசைக்க முடியாதது, அது இன்னும் வலுவடையும் என தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தனது பதிவில், பஹல்காமில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு இரங்கல்கள். பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒட்டுமொத்த நாடும் ஒன்றுபட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நிலைமை சீராக உள்ளது என வெற்று கூற்றுகளை வெளியிடுவதற்கு பதிலாக அரசு இப்போது பொறுப்பு கூறி உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். இந்த தாக்குதல் குறித்து பதிவிட்டுள்ள ஜம்மு காஷ்மீரின் முதலமைச்சர் உமர் அப்துல்லா, நம்ப முடியாத அளவுக்கு அதிர்ச்சி அடைந்துள்ளேன். எங்கள் சுற்றுலா பயணிகள் மீதான இந்த தாக்குதல் அருவருப்பானது. தாக்குதலை நடத்தியவர்கள் விலங்குகள், மனிதாபிமானமற்ற, கண்டிக்கத்தக்கவர்கள். கண்டிக்க வார்த்தைகள் போதாது. உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு எனது அனுதாபங்கள் என தெரிவித்தார். இந்த தாக்குதல் குறித்து பதிவிட்டுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பஹல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பல உயிர்களை கொன்ற பயங்கரவாத தாக்குதல் மனசாட்சியை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் காட்டுமிராண்டித்தனமான செயல். இது கடும் கண்டனத்திற்கு உரியது. இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு எனது அனுதாபங்கள். பாதிக்கப்பட்டவர்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் அடங்குவர் என்பதை அறிந்து மிகுந்த வருத்தமடைகிறேன் என தெரிவித்தார். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட கொடூரமான பயங்கரவாத தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறேன். பாதிக்கப்பட்டவர்கள் உடன் கர்நாடக அரசு உறுதியாக நிற்கிறது என தெரிவித்தார். இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் வேதனை அளிக்கிறது. இந்த கொடூரமான பயங்கரவாத செயலில் ஈடுபட்டவர்கள் தப்ப முடியாது. கடுமையான பின்விளைவுகளை சந்திப்பார்கள். அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்போம் என பதிவிட்டுள்ளார்.